இப்போ டீயில் 4 டைப்ஸ் ஆஃப் டீ இருக்குங்க. அந்த 4 டைப்பில் பிளாக் டீ, க்ரீன் டீ, இன்ஸ்டன்ட் டீ. இப்போ பிளாக் டீ வந்து ஃபுல்லி ஃபர்மெண்டட் டீ, க்ரீன் டீ வந்து 100 ஃபர்மெண்டேஷன் டீ, பார்ஷியலி ஃபர்மெண்ட் டீ, ஓலாங் டீ. இப்போது டீயில் வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். அதில் வந்து போலிஃபினால் ஒரு கெமிக்கல், அதுதான் நமக்கு அதிகமாக, அதில் 30% இருக்குது. ஃபுல்லாக வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இப்போ பிளாக் டீ சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், வித்தவுட் சுகர், வித்தவுட் சுகர். க்ரீன் டீ சாப்பிட்டா சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். இல்லை இப்போது ஓரல் ஹைஜீனிக்கு இது இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும் வித்தவுட் சுகர். ஸோ அதனால் இந்த போலிஃபினால் தான் மெயின். இப்போ இந்த டீ ஷூட்டில் வந்து 70 வந்து 80% மாய்ச்சர் இல்லை, கோர் மாய்ச்சர், 25% ட்ரை மேட்டராக இருக்கும். இப்போ இந்த மாய்ச்சர் வந்து 10 to 15% வந்து மாய்ச்சர் ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி ஆகும், வெலாசிட்டி டைப். அப்போது இந்த டீ லீஃபில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பாலிஃபினால் வந்து கன்வெர்ட் ஆகி கலரும் பிரிஸ்க்னஸ் கொடுக்குற அந்த கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் அது பேர் வந்து டெஃபோலிபின் தெரபின். ஸோ இப்போ என்னென்னா இந்த எலாஸ்டிக் டைப் பண்ணோன்னா ஸ்வீட் அரோமா இன்க்ரீஸ் ஆகும். இது நோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட் அரோமா வரும். அந்த அரோமா வந்தோன்னா அதுக்கு வந்து 10 to 15% மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பக்கெட் கன்வேரில் எடுத்து வைப்பாங்க, வச்சு அப்படியே போய் ஈவன் ஃபீட் இருக்கும், அந்த சென்சர் வழியே கீழே கொட்டிடும். இது வந்து பிளாக் டீ. க்ரீன் டீ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பறித்து 1 or 2 ஹவர்ஸில் பேனிங் ஆர் ஸ்டீமிங் பண்ணுவாங்க, அது தனி யூனிட்டு. அதில் வந்து என்னன்னா அந்த 90 டிகிரிலேருந்து 95 டிகிரி செல்சியஸில் பண்ணும்போது அந்த பாலிஃபினால் அப்படியே இருக்கும், கன்வெர்ட் ஆகுது, எந்த கெமிக்கலும் இதுவும் ஆகாது. ஸோ அப்போது அது வந்து க்ரீன் டீ. இது வந்து ஓலாங் டீ வந்து பார்ஷியலி ஃபர்மெண்டட் டீ, இது இருக்கும் அப்படியே இருக்கும், மிடில் இருக்கும். சரிங்களா? இது வந்து வெதரிங் ட்ரஃப்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 to 3 kg லோட் பண்ணி ஆக்சல் ஃபேன் இருக்குது, அந்த ஃபேன் வந்து ஆன் பண்ணாக்க நீங்கள் இருக்கிற லீஃபில் இருக்க மாய்ச்சர் வந்து வெளியே ரிமூவ் பண்ணும். ஓகே, சரிங்களா? ஓகே. கம்மி ஒரு கம்மி அடுத்த ஸ்டேஜ் கட். இங்கே வந்து சென்சர் இருக்குது. ஓகே. சென்சரில் வந்து இது இதில் ஆமாம், இங்கே கொட்டும். இந்த இடத்துக்கு வந்து அதான் ஊற்றிடும். சென்சர் சென்சார்னா ஜூஸ் விடுது, நுமேட்டிக். ஆமாம் என்ன ஆகுதுன்னா அங்கே நீங்கள் ஒரு ஆமாம் சுவிட்ச் வச்சுக்கிறீங்க. ஆமாம், இல்லை அது ரெண்டு இருக்கு. சுவிட்சில் அடிச்சுட்டோம் தூக்கி இது இந்த வழியில் கீழே இந்த மிஷினோட வேலை என்னன்னா ஈவன் ஃபீட். ஒரு ஹவருக்கு வந்து 500 kgனா 500 kg, 600 kgனா 600 kgங்கிற மாதிரி ஈவன் ஃபீட். அங்கே லோடு வந்து கரெக்டாக போகிறது, வேரியபிள் லோடு வராமல் ஈவன் லோடு போகிறதுக்காக இந்த சிஸ்டம். இங்கே பக்கெட்டில் எடுத்ததுன்னா பேக்கிங் வரைக்கும் எல்லாம் கன்வேயர் சிஸ்டம். ஓ கீழே போகலாங்களா? ஆமாம், இந்த மிஷின் பேர் வந்து ரோட்டர் வேன். என்னென்னா மேச்சுரேஷன் பண்ணிடுது, 1 or 2 கட் பண்ணிடுது. ஓகே. இந்த மிஷின் வந்து சிடிசி. இதை வந்து க்ரஷிங், சியரிங், கர்லிங்னு நடக்கும். ரொம்ப ஃபைன் கட் பண்ணிடுது இந்த லீஃபெல்லாம், ரொம்ப ஃபைன் கட் கிரானுவல்ஸ் ஆயிடும். ஆமாம், ரொம்ப ஃபைன் கட் பண்ணும்போது என்னன்னா இங்கே வந்து என்னென்னா சயின்ஸு அங்கே அந்த பாலிஃபினால் சொன்னோம் இல்லைங்களா, இந்த டீ ஷூட்டில் வந்து கேட்டஜின் இன்னொரு கெமிக்கல் இருக்குது, ப்ளஸ் ஆக்சிஜன் பண்ணும்போது ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஃபர்மெண்டேஷன்னா என்ன மீன்னா, இப்போ ஆப்பிள் கட் பண்ணுறீங்க ப்ரௌனி சைஸில், அதே என்ஜின்ஸ் இந்த டீ ஷூட்டில் இருக்குது. அப்புறம் இந்த க்ரீன் கலர்ந்து அப்படியே காப்ரி கலர் ஆகும். காப்ரி கலர் வந்து ஸ்வீட் அரோமா வரும். அதுக்கு டைமிங் வந்து 60 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸ் ஆகும், வெதர் பொறுத்து. வார்ம் கிளைமேட் இருந்தால் 60 மினிட்ஸில் ஆகும், கூல் கிளைமேட்டாக இருந்தால் 120 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த கலரும் வரும், ப்ளஸ்ஸு அந்த அரோமா, ஸ்வீட் அரோமா வரும். அதுக்கு நீங்கள் எதுவும் ஹீட்டே பண்ணுறது கிடையாது. இந்த ப்ராசஸிங்கில் வந்து இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் பிலோ 35 செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும். பிலோ
கிலோ அப்போ எந்த அளவுக்கு கூலாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஹீட் இதாக இருந்துச்சுன்னா அந்த என்சைம்ஸ்லாம் டீஆக்டிவேட் Evaporate ஆயிரும். எவாப்ரேட் ஆயிரும், டீஆக்டிவேட் அதனால இப்போ அந்த 60 மினிட் 120 மினிட்ஸ் ஆகணும் பிற்பாடு ஹை டெம்பரேச்சர் தருவாங்க. மினிமம் 220 டிகிரி ஃபாரன்ஹீட், மேக்ஸிமம் 260 வரைக்கும் கொடுக்கும்போது அந்த என்சைம்ஸ் அரெஸ்ட் ஆயிரும், இருக்கிற மாய்ச்சர் ரிமூவ் ஆயிரும், ட்ரை ஆகும்போது காப்பர் இப்போ பிளாக் ஆகிடும். ஸோ அப்போ அந்த கீப்பிங் குவாலிட்டியில் வரும்போது 70% 75% இந்த மாய்ச்சர் 3% இருக்கும். அப்போ கீப்பிங் குவாலிட்டி 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இது போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். இந்த வழியில் வரல. இதுல என்ன ப்ராசஸ் நடக்குது? இது ஓடும். இது எந்த process ஆகும்? இல்லை வேண்டாம். இல்ல, இது என்ன rotate process ஆகும். ஆகும் கேட்குறேன். இல்லை அங்கேருந்து வர்றது வந்து அன்ஈவன் சைஸாக இருக்கும். இதில் வரும்போது கிரானுலேட் சேர்ப்போம். அந்த டிசைனிங் போடும். இது வந்து ட்ரம். இதில் யூஸ் பண்ணும்போது லீப் கிரேட் வந்து அதிகமாக வரும். லீப் கிரேட் வந்து ரஷ்யா, பாகிஸ்தான், நார்த் இந்தியா டிமாண்ட் ஜாஸ்தி வரும்போது இந்த டிசைனிங் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டீ வந்து நம்ம சவுத் இந்தியாவில் லைக் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் டீ. இங்கே மார்க்கெட் டிமாண்ட் வரும்போது இந்த மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டஸ்ட் ரேட் ஜாஸ்தி வரும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த ஓ, மாதிரி இது வந்து கிரானுல்ஸாவே இருக்கும். ஆமாம். அது வந்து dust ஆயிடும். அது dust tea ஆயிடும். அதுலேயும் அந்த கிரானுல்ஸ் வரும், பெர்சன்டேஜ் கம்மியாகும். இதில் வந்து கூடுதல் வரும். இது 70-80% அந்த கிரானுல்ஸ் அது வந்து அது அப்படியே உண்டாகும். So, அது ஃபுல்லாக டஸ்ட் டீ. அதுக்கப்புறம் இது வந்து அந்த இது வந்து சிஎஃப்எம்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் ஃபெர்மெண்டேஷன் மிஷின். ஸ்லோவாக வரும், மேலே போய் கீழே வரைக்கும் அந்த 2 hours ஆகுது. ஓகே ஓகே. ஸ்லோவாக வரும். எனக்கு தங்க ப்ளீஸ் முடியல. ட்ரையர் இது வந்து அப்படி பேசுகிறேன். கலரிங் மிஷின் பார்க்குறேன். சயின்ஸு இது சயின்ஸ் அதை விட கொஞ்சம் பெருசு. அதை விட பெருசு. பெருசு இது ஷார்ட்டிங் மிஷின். இது ஆக்சுவலாக இதில் தால் மில்லெலாம் இருக்கும். தால் மில்லு, ரைஸ் மில்லெலாம் இருக்கும். இது
ஒயிட் டீ. இதனுடைய ரேட் வந்து 15,000 per கேஜி. சூ பண்ணலாம், இது பண்ணலாம். இது வந்து இதுவும் ஒயிட் டீ தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இது வந்து 10,000. இந்த இது வந்து 5,000. இது வந்து 2,000. இது வந்து 500 rupees 10,000னா எவ்வளோ கிராம்ஸ் பெர் கேஜி சொல்கிறீங்க? per கேஜி. அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆமாம், ஏன்னா ஃபைன் கிளக்கிங்காக இருக்கும். அது அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகாமல் பண்ணுவாங்க. அது வந்து சிம்பிள் ப்ராசஸிங், ஆனால் வெரி காஸ்ட். நீங்கள் பண்ணுறது ரெகுலர் ப்ராசஸ். இது ரெகுலர். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டீயில் வந்து பாலும் சர்க்கரையும் சேர்த்தாம இருந்தாவே டாக்டர் வந்து கம்மியாயிடும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், பால் சர்க்கரை சேர்க்கணும். ஏன் பால் சேர்த்துக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ஆச்சு அப்படின்னு. கரெக்ட் தானே? டவுட் வச்சு தானே. ஆமாம், யூஸ்வலாக நம்ம பால் தானே சேர்த்து டீ குடிக்கிறோம். டாக்டரே சொல்லுவான், இல்லை பால் வந்து குடிக்க சொல்லுவான், இது குடிக்க மாட்டேன். அது வந்து என்ன ரீசன்னா, பாலில் வந்து 36% லெட் இருக்குது. இப்போ அந்த லெட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1:1 வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. அதனால் ஒரு எஃபெக்டில் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த பாப்பாவுக்கு பாலில் தண்ணி கம்மி பண்ணி கொடுக்குறீங்க, அப்படி தானே? ஆமாம். அதில் வந்து அந்த லெட்டு அதிகமாக ஜாஸ்தி ஆகும்போது இந்த கல்லீரலுக்கு வந்து வேலை ஜாஸ்தி ஆகும். கல்லீரல் வந்து மேக்ஸிமம் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் க்ளீன் பண்ணி தான் நம்ம பாடியோட செல்ஸ் அனுப்பும். அப்போ அந்த மாதிரி அனுப்பும்போது அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கும். அதே மாதிரி இந்த பெஸ்டிசைடு, இந்த நம்ம சொல்கிற அந்த லெட்டெல்லாம் பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கல்லீரல் ஈஸியாக வேலை செஞ்சு நம்ம பாடிக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் எங்கெங்கே அனுப்பணுமோ, பிளட்டில் எப்படி சர்க்குலேஷன் பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கும். இப்போ பால் டீ சாப்பிட்டா நமக்கு ஒரு மந்தமாக இருக்கும். ஜென்ரலாக டீ சாப்பிட்டு தூக்கம் வராதும்பாங்க. எல்லாம் டீ சாப்பிட்டு மறுபடியும் போர் அடிச்சு தம் அடிக்க போயிடுவாங்க. கற்றுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து பெஸ்டிசைடு இது கம்மியாக இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கொடுத்து, எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இதில் இன்கமில் 40% டாக்டருக்கு கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ அது எல்லாம் பண்ணலாம். பிளாக் டீ குடிச்சா, பிளாக் டீ காஃபி அதே மாதிரி பிளாக் காஃபி. ஆமாம், பிளாக் காஃபி. காஃபி விட நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து வார்ம் கிளைமேட்டு இந்தியா, சூடான கிளைமேட்டு. இதே இது வந்து யூஎஸ்ஏ இல்லை லண்டன் அந்த மாதிரி போனால் கூல் கிளைமேட்டு. அங்கே வந்து காஃபி சாப்பிடலாம். கஃபின் பெர்சன்டேஜ் வந்து 80% கஃபின். அதனால தான் காஃபின் பேர் வச்சுருக்கிறோம். டீயில் வந்து 4% தான் இருக்குது. டீ கஃபின் டீ இருக்குது. டீ கஃபினில் வந்து இன்னும் 15,000 ரூபா வரும் ஒரு கிலோ. ஸோ அந்த கஃபின் வந்து நமக்கு வார்ம் கிளைமேட் இருக்குன்னா டீ சாப்பிட்டா கூல் ஆகும் நம்ம பாடி. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஷனாக இங்கேயும் காஃபி சாப்பிடுவோம். சரிங்களா? ஏதோ ஒரு காஃபிக்கு சாப்பிட்லாம். பட்டு இப்போ இமாச்சல் பிரதேஷ் போனால் டீக்கு பதிலாக காஃபி சாப்பிடலாம். தப்பு இல்லை, ஏன்னா அவங்க பாடி வார்ம் பண்ணும். ஸோ நம்ம என்னென்னா ஆப்போசிட்டாக செய்வோம். காஃபி போயிட்டு காஃபி நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் நமக்கு கஃபின் வந்து கம்மியாக இருக்கும். கஃபின் அதனால் டீ விட நம்ம கண்ட்ரி பொறுத்தவரை ஹெல்த்தி. காஃபியும் வந்து ஹெல்த்தி இல்லைன்னு நான் சொல்ல. எப்பயாவது டீயை விட பல மடங்கு காஃபி விட பல மடங்கு டீயில் கிடையாது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கினா கூட நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெண்டைக்காய் வாங்கினா எப்படி இருக்குங்க சரிங்களா? இவ்வளோ புழு இருக்கும். கத்திரிக்காய் வாங்கினா. இப்போ நம்ம இப்போ போய் நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் போய் வாங்கினோம்னா ஒரு புழு இருக்காது. அந்த வெண்டைக்காய் புழு இல்லாத வாங்கினோம்னா நம்ம சண்டை வரும். இப்போ காய்கறிக்கெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்கல்ல, அடிப்பாங்க. அந்த மாதிரி டீ லீவ்ஸ்க்குலாம் ஏதாவது பண்ணுவீங்க? இருக்கு. அது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்மால் ரோஸ் இதில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாசிபிள் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் கூட. இப்போ பெரிய கார்பரேட் கம்பெனி என்னன்னா டிராக்டர் வச்சுருப்பான், மெக்கானிக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸி, ஈடு ஜாஸ்தி பண்ணுவான். ஆனால் பெஸ்டிசைடு அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்னன்னா அது வந்து மினிமம் 40 days ஆனது எவாப்ரேஷன் ஆகும். வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லை டீயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் 40 days ஆகும் மினிமம், அது எவாப்ரேஷன் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், 10 நாளில் அடிச்சுட்டு டீ வந்து 10 நாள் ஹார்வெஸ்டிங் பண்ணுவான். அது போகுமா? அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அதே இது நீங்கள் 100 degree வாட்டரில் பாயில் பண்ணால் அந்த பெஸ்ட்டு போகாது, கெமிக்கல். அந்த மாதிரி இப்போது ஒரு உதாரணம் வந்து நான் சொல்கிறேன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ கேரளா இருக்கீங்களா, காசு
காசர்கோடுன்னு ஏரியா. ஆமாம். அங்கே வந்து எண்டோசல்ஃபன் வந்து அப்போ அதிகமாக யூஸ் பண்ணாங்க ஒரு 20 இயர்ஸ் பேக். அந்த ஏரியாவில் இன்னமும் வந்து குழந்தைங்க வந்து ஊனமாக தான் பிறகுது. நீங்கள் டிவிலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க காசர்கோடு. கேரளா கவர்மெண்ட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கூட பேன் பண்ணியிருந்தோம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட்டும் பேசி ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சு. ஆனால் பெஸ்டிசைட் குறையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. அவன் வந்து ஃபுட்டுக்கு வந்து 100%, ஏன்னா அந்த காசர்கோடு நிலைமை பார்த்துட்டு இப்போ அந்த மாதிரி பெஸ்டிசைட்லாம் அங்கே கேரளாவில் கிடையாது. அங்கே பேன் பண்ணதை மறுபடியும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இங்கேன்ட்டு இல்லை, எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறாங்க. பட் கம்மியாக யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம தான் சொத்து இருந்தால் வாங்க மாட்டோமே, குப்பையில் போட்டுருவாங்க இல்லைங்களா? அதனால இது நம்மளுக்கும் அந்த அவேர்னஸ் வரணும், கவர்மெண்ட்டும் நமக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்தா சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேருங்க? சதீஷ்குமார். சதீஷ். ஆமாங்க, 12 தனியாக 12 கிரேட் பண்ணி ஆப்ஷன். நம்ம ஒரு 80% வந்து ஒரு 30% பண்ணலாம். 30% மேலே நம்மளே மார்க்கெட் பண்ணால் டேக்ஸ் காசு, அது லாபம் இல்லை. அதனால் ஆப்ஷன் போய் நம்மளே மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணால் அது எதுக்காக அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அடல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் போனால் தான் நான் அடல்ட்ரேஷனை பிடிக்க முடியும், கேஸ் பண்ண முடியும்.